நாங்கள் என்னங்க செய்யறன்ற கதை தான் இப்போ. செத்து போன பிறகு யாருக்கு நீங்கள் இழப்பீடு கொடுக்க போகிறீர்கள், அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதைத்தான், உங்களுடைய மனசாட்சியை தட்டி எழுப்புகின்ற கேள்வியைத்தான் இன்றைக்கு அனைத்து குடியிருப்போர் நலச்சங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பட்டியலிட்டு சொன்னார்கள் இத்தனை ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று. இன்னும் கேட்காத காதுகளாக உங்களுடைய காதுகளை மாற்றி இருக்கிறீர்கள். அருமை சகோதரர்களே, 3.28 கோடியை புதிய பேருந்து நிலையத்தை அரிசி பெரியாங்குப்பம் ஊராட்சியில் இருக்கின்ற புதூருக்கு அந்த பேருந்து நிலையத்தை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான தீர்மானத்தை ஏற்ற இருந்தார்கள். எனக்கு முன்னர் பேசிய சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல, எனக்கு சொந்தமில்லாத இடத்தில் எப்படி இந்த தொகையை செலவழிப்பா என்று கேட்டார்கள். அவர் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பெயர் நிதி மோசடி, நில அபகரிப்பு. இதைத்தான் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க.